தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். தல அஜித்தின் ரசிகர்கள் தற்போது போனி கபூர் தயாரிப்பில் வினோத் இயக்கும் நேர்கொண்ட பார்வை படத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அஜித்தின் 59வது படமான இதன் டைட்டில் அண்மையில் தான் வெளியானது. இதனை ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் மிகவும் கொண்டாடினார்கள். சமீபத்தில் கூட இந்த படத்தின் அடுத்த அப்டேட்டுக்காக இணையத்தில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடினார்கள். தல அஜித் அமைதியாக தன்னுடைய வேலைகளை மட்டும் கவனத்துடன் செய்து வருகிறார். விளம்பரங்களை எல்லாம் அவர் பெரிதாக விரும்புவதில்லை. அவரின் நடிப்பில் பொங்கலுக்கு வந்த விஸ்வாசம் 10 வாரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தல அஜித் எப்பொழுதுமே பலவிதமான பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருபவர். இவருடைய படங்களில் ஓபனிங் வசூலே தாறுமாறாக இருக்கும். இதில் விஸ்வாசம் 50 நாட்களுக்கு மேலாக வசூலில் கலக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படம் அவரின் படங்களில் மிக முக்கியமாக அமைந்துள்ளது. உலக அளவில் அவரின் இந்த பட வசூல் முந்தைய படமான விவேகத்துடன் ஒப்பிடுகையில் 49% அதிகரித்துள்ளது. அதாவது 150 கோடி வசூல் சாதனை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கொண்டால் விஸ்வாசம் படம் 126.6 கோடி வசூல் செய்துள்ளது. இதை விவேகம் படத்துடன் ஒப்பிட்டால் 90% அதிகம் என்று சொல்லலாம். உலக அளவில் மற்ற படங்களின் வசூல் என்ன, முந்தைய படத்துடன் எவ்வளவு சதவீதம் வசூல் அதிகரித்துள்ளது என்பதை பார்ப்போம். வீரம் படம் 74 கோடியை வசூலித்துள்ளது. இதற்கு அடுத்ததாக வெளிவந்த எண்ணி அறிந்தால் படம் 88.35 கோடியை வசூலித்துள்ளது. இதனை முந்தைய படத்துடன் ஒப்பிட்டால் 18 கோடியை அதிகமாக வசூலித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வேதாளம் படம் 118 கோடியை வசூலித்துள்ளது. அடுத்ததாக விவேகம் படம் 121 கோடியை வசூலித்துள்ளது. கடைசியாக வெளிவந்த விஸ்வாசம் படம் 180 கோடியை வசூலித்துள்ளது. விஸ்வாசம் படத்தை மற்ற படங்களுடன் ஒப்பிட்டால் 49% வசூலை அதிகரித்துள்ளது என்பதை சொல்லலாம். இதன் மூலம் விஸ்வாசம் படம் தல அஜித்தின் முக்கிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. விஸ்வாசம் படத்தை இன்னும் அதிர வைக்கும் ரசிகர்கள். தல அஜித்தின் ரசிகர்கள் படை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. தல அஜித்திற்கு தமிழ் சினிமாவில் இன்று மிக பெரும் உச்சத்தில் இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அவர் சினிமாவில் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார். வியாபாரம், அவருக்கு ரசிகர்கள் உலக அளவில் இருக்கிறார்கள். அஜித் போலவே அமைதியாகவும் மற்றவர்களுக்கு உதவுவதை செய்து வருகிறார்கள். தல அஜித்திற்கு ரசிகர்கள் உலக அளவில் இருக்கிறார்கள். அஜித் போலவே அமைதியாகவும் மற்றவர்களுக்கு உதவுவதையும் செய்து வருகிறார்கள். இதனால் பலருக்கும் அவருடைய குணம் மிகவும் பிடித்த ஒன்று. சமீபத்தில் வந்த விஸ்வாசம் படம் அவருக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது. பிளாக் பஸ்டர் ஹிட்டான இப்படம் 10 வாரங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் பாராட்டுகள் கிடைத்தபடி இருக்கிறது. இப்படம் தல அஜித்திற்கு ஏகப்பட்ட குடும்ப ரசிகர்களை பெற்று தந்தது. விஸ்வாசம் படம் ஏற்கனவே 50ஆம் நாள் கொண்டாட்டத்தை எட்டிவிட்டது. விரைவில் 100வது நாள் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி பல இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுதான் வருகிறது. மதுரையில் உள்ள அடங்காத அஜித் குரூப்ஸ் ரசிகர்கள் வெற்றி தியேட்டரில் 70வது நாள் கொண்டாட்டத்தை நிகழ்த்தியுள்ளனர். இதன் படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதே போல இன்னொரு கொண்டாட்டமும் தயாராகி உள்ளது. அது என்னவென்றால், தல அஜித் நடித்த படங்களில் எல்லோரும் கொண்டாடிய படம் பில்லா. விஷ்ணுவர்தன் அஜித்தை வைத்து இயக்கிய இப்படம் 2007ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. தல அஜித்தின் நடிப்பு, லுக், இசை என எல்லாமே படத்தில் கொண்டாடப்பட்டது. இப்படம் பல வசூல் சாதனைகளையும் மாஸ் ஓபனிங்கையும் பெற்றது. சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கில் பழைய ஹிட் படங்களை மீண்டும் ரீரிலீஸ் செய்து வருகின்றனர். மார்ச் 18ஆம் தேதி தல அஜித் ரசிகர்களுக்காக ஒரு கொண்டாட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது GK சினிமாஸில் அஜித்தின் பில்லா படம் மார்ச் 18ஆம் தேதி திரையிட இருக்கிறார்களாம். இதனையும் தல ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். விஸ்வாசம் படத்தின் 100வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.